ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ரியாவை பற்றி எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துருங்க. அப்போ தான் ரியாவை வந்து நம்ம வீட்டை விட்டு அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் மாதிரி என்ன சொல்லுவாங்க, நான் ஓகே சார், நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே ரியாவை பற்றின ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி மது வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அந்த வீடியோ ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மண்டபத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் நினைப்பாங்க, ரியா இன்னோட உன் கதை வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுவாங்க. கார்த்தி நேரம் அபிராமியை பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்க அம்மா பார்த்து கேட்பாங்க, அம்மா காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் கார்த்தி, ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சாலே எனக்கு அதுவே போதும் கார்த்தி, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக நடக்குமா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அடுத்தது உடனே தீபா கிட்ட கேட்பாங்க, தீபா உங்கள் ஃப்ரெண்ட் அம்முக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அம்மு சொல்லுவாங்க, அம்முக்கிட்ட வந்து நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், வேணா நான் ஒரு டைம் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணி என்ன ரம்யா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, தீபா நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், காரில் தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஃபோன் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்தியை சொல்லுவாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க, காரில் வந்துகிட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரிங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து மீனாட்சியும் தீபாவையும் கூப்பிட்டு, தீபா வரவங்களை எல்லாம் நீ நல்லா கவனிச்சிக்க, மீனாட்சி நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கார்த்தி தான் எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டானே, அதனால் நீ ரொம்பவே சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து 2 பேர்கிட்டையுமே சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே பதட்டமாக அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து குடுன்னு ஓடி போய் ரியா வந்து பார்ப்பாங்க, என்ன ரியா வந்து ரொம்ப குழப்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கல, அங்கே இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரியாவை பற்றி என்ன ரியா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க, எல்லாமே அந்த கார்த்திகை பற்றி தான், அந்த கார்த்திக் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கானே தெரியல, அதை நினச்சாலே எனக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு ரியா வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே கவலைப்படாத, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, நீ இந்த மண்டபத்துலேருந்து கிளம்பி வேறு எங்கேயாவது போயிரு, ஏன்னா நீ இங்கே இருந்தீங்கன்னா உன்னால தான் பிரச்சனை வரும், நீ மட்டும் இங்கே இல்லைனா கார்த்தினால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் அந்த பிரச்சனைக்கு வந்து கரெக்டான தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உடனே ரியா கேட்பாங்க, அப்படி ஓடனா நான் பயந்து வந்த மாதிரி ஆகாதா அப்படின்னு. அதுக்கு உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, நீ பயந்து வந்த மாதிரி ஆகாது, இப்போ நமக்கு வீரம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம், அதனால் நான் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக கேளு, நீ மட்டும் இங்கே இல்லைனா கார்த்தினால் வந்து உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நீ இருந்தியனா இங்கே நீ நல்லா மாட்டிக்கிடுவேன், அதனால் நான் சொல்கிறத வந்து நீ ஒழுங்காக கேட்டுக்க, இல்லை நான் போக மாட்டேன், கண்டிப்பாக நான் அந்த மண்டபத்தில் தான் இருப்பேன், சொன்னால் கேளு, அடம் பிடிச்சி நீனா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, இல்லை நான் எங்கேயும் ஓட மாட்டேன், அந்த கார்த்திகிட்ட வந்து நான் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அவனுக்கு பயந்தெல்லாம் நான் ஓட மாட்டேன். அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்பாங்க, என்ன சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. அந்த கார்த்திக் கண்ணு முன்னாடி அத்தா அம்மா காலில் விழுந்து நானும் ஆனந்தம் ஆசீர்வாதம் வாங்குறோம்னு அவங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன், அதனால் வந்து அதை நடத்தியே தீருவேன், அதை நடத்தாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், அப்படி ஒருவேளை நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அந்த கார்த்தி வந்து நான் பயந்து ஓடிட்டேன், நான் தோத்துட்டதை நினச்சி அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான், அதனால தான் நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, ரியா தேவையில்லாத ரிஸ்க், நான் சொல்கிறது கேளு, ஒழுங்கா நீ மண்டபத்துலேருந்து இல்லாமல் போ, நீ மண்டபத்தில் இருந்தேன்னா உன்னால் பிரச்சனை தான் வரும், இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் வந்து இந்த மண்டபத்தில் தான் இருப்பேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க. சரி நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை தான் நீ தான் பார்த்துக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டா எனக்கு தான் ப்ராப்ளம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து என்ன பிளான் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அபிராமி அருணாச்சலம் கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே வந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அபிராமி பார்த்தீங்கன்னா பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, அத்தை இந்த பட்டு புடவையில் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது ஏஞ்சல் மாதிரியே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அபிராமி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க தீபா. அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் மேக்கப் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்தா அத்தன்னு சொல்ல மாட்டாங்க, என்னோட அக்கான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு மீனாட்சியுமே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அபிராமியை. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 மருமக இருக்காங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா நீங்களே ஒரு மருமக மாதிரி தானே இருக்கீங்க. அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க, தீபா என்ன ரொம்ப கலாய்க்காத, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபிராமியும் சொல்லுவாங்க. தீபாவும் ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும். அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, அத்தைக்கு வந்து ரொம்ப தான் ஐஸ் வைக்கிற அழுவோ, அபிராமி வந்து ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறவளே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அருணாச்சலமாக அங்கே வருவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, மாமா அத்தையை பாருங்க ரொம்பவே யூத்தாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ உடனே அருணாச்சலமாக சொல்லுவாங்க, ஆமாம் என்னோட நாச்சியை வந்து நீ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அருணாச்சலமுமே அவங்க பொண்டாட்டி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா, மீனாட்சி, அருணாச்சலம் எல்லாருமே மாற்றி மாற்றி அபிராமி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அபிராமி சொல்லுவாங்க, என்ன மாற்றி மாற்றி நான் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு மேக்கப் போடுறதுக்கு ஆட்கள்லாம் வருவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு மேக்கப் போட்டு பட்டையை கிளப்பாங்க சூப்பராக. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோட ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க, ஆமாம் அது கூடிய சீக்கிரம் நடக்குமா, அதுக்கான
ஏற்பாடெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க. ரியா பார்த்தீங்கன்னா டென்ஷனில் வந்து அங்கேயே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ரியா வந்து அந்த துப்பாக்கி வந்து கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு தெரியாமல் ஏற்கனவே அந்த துப்பாக்கி வந்து சுட்டுட்டு வந்துருவாங்க. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கார்த்தி இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரியாவோட ஹஸ்பண்ட் மது வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ உடனே ரியா ஃபோன் எடுத்துட்டு இந்த நேரத்தில் இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. அந்த மது கால் பண்ணுற ஃபோன் காலையுமே கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ உடனே மது வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன கால் பண்ணால் கட் பண்ணி விட்றா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமல் ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரியாவுக்கு. ரியா ஃபோன் எடுத்து மறுபடியுமே கட் பண்ணி விடுவாங்க. அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க, என்ன அவன் எத்தனை டைம் கட் பண்ணி விட்டாலும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து நீ எத்தனை டைம் கட் பண்ணாலும் நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரியாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுவாங்க. எதுக்கு எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தான் டிவைஸ் ஆயிடுச்சுல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, எதுக்கு சும்மா சும்மா நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டதோட அப்போ பார்த்தீங்கன்னா மது சொல்லுவாங்க, நானும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன், அதுக்கு முன்னால் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதோட ரியா வந்து செம்மையாக சாக்காயிருவாங்க. அப்போ உடனே ரியா கேட்பாங்க, என்ன சாக போறியா, எதனால் நீ சாக போகிற அப்படின்னு கேட்பாங்க ரொம்பவே பதற்றத்தோட. அப்போ உடனே மது சொல்லுவாங்க, நீ தான் என்ன காதலிச்சு நீ ரொம்பவே ஏமாத்திட்டீங்களா, அதை நினச்சி தான் துக்கம் தங்கமாக நான் சாக போகிறேன், நீ சாகிறனா சாக வேண்டியதானே, அதை விட்டு எதுக்கு கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை ரியா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது ரியா, நீ நேரில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பேசிக்கலாம், அப்படி நான் வரலனா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்பாங்க. அப்போ உடனே மது சொல்லுவாங்க, நீ மட்டும் வரலனா என் சாவுக்கு நீ தான் காரணம்னு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரியா வந்து மிரட்டுவாங்க. நீ மட்டும் வரலனா உனக்கு தான் பிரச்சனை, போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடும், என்ன மிரட்டுறியா, நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ஒன்றும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க. நீ வரலனா நீ தான் கோர்ட்டு கேஸ் அலையிற மாதிரி இருக்கும், அதனால தயவு செஞ்சு வரியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க, என்னால் வர முடியாது, நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் அந்த ஃபங்க்ஷனை ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வா, அதுக்கப்புறம் வரலனா உனக்கு தான் பிரச்சனை. அப்போ உடனே ரியா வந்து யோசிப்பாங்க, என்ன சூசைட் அதுன்னு நம்ம மிரட்டுறான், ஒரு வேளை செத்து தொலைஞ்சிட்டா அந்த படி எல்லாமே நம்ம மேலே தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம தான் கோர்ட்டு கேஸ் அலையணும், பேசாப்பில் ஒரு டைம் வந்து இவனை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினைப்பாங்க. அப்போ உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க, என்ன நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன், உன்னோட பேச்சே காணும், சரி நான் வந்து தொலைகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வருவாங்க. என்ன ரியா பார்க்குறதுக்கு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து நடந்த எல்லா பிரச்சனையுமே ஐஸ்வர்யா கிட்ட வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து செம்மையாக ஷாக்காயிருவாங்க. என்ன உன்னோட புருஷன் வந்து இப்படியெல்லாம் ஒன்று மிரட்டுறானா, அப்போ நீ ஒரு டைம் போய்த்து எதுக்கும் பார்த்துட்டு வந்துரு, அப்படி நீ பார்க்கலனா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா அந்த பழி முழுக்க உன் மேலே தான் விழுவும், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் வந்து ஜென்மத்துக்கும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுமே ரியா வந்து ரொம்ப பயமுறுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து யாருக்கும் தெரியாமல் மண்டபத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக ரியாவோட ஹஸ்பண்ட் பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க. ரியா போகிறத வந்து கார்த்தி வந்து பார்த்துருவாங்க. கார்த்தி பார்த்துட்டு கரெக்டாக ரியாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம போட்ட பிளான் பண்ணியா ரியா வந்து உன்னை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட பேசி எல்லா உண்மையுமே நீங்கள் வாங்கிருங்க, இது உங்களால் மட்டும்தான் சார் முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்பாங்க. அதுக்கு உடனே ரியாவோட ஹஸ்பண்ட் மது வந்து சொல்லுவாங்க, சார் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் சார், கண்டிப்பாக எல்லாத்தையுமே பேசி வீடியோ ஆதாரத்தோடு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி அருணாச்சலம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக அங்கே வந்து கெத்தாக நிற்பாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாருக்குமே வெல்கம் சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி அருணாச்சலத்தையும் வச்சு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்ப பதட்டத்தோட ரியாவோட ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக வந்து மதுவை போய்த்து பார்த்து எதுக்காக நீ என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே மது சொல்லுவாங்க, உன்னை கடைசியாக ஒரு டைம் பார்த்துட்டு சாகலாம தான் நான் வர சொன்னேன், அதுக்கு எதுக்கு என்னோட உயிரை வாங்கிட உயிரோட வச்சு அப்படின்னு கேட்பாங்க உடனே ரியா. அப்போ பார்த்தீங்கன்னா மது என்ன பண்ணுவாங்கன்னா டோரை சாத்திட்டு ரியாவோட கை காலெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க.